7வது குழந்தை திருவள்ளுவர். இந்த 3வது குழந்தை திருஷ்டித்த உடனே ஒரு வள்ளிக்குடியில் போட்டு கூட்டாங்க. நரிக்குறவர்கள் அதை எடுத்து வளர்க்குறாங்க. இந்த பராசக்தியானவள் 3வது குழந்தை வள்ளியை திருஷ்டித்து ஒரு வள்ளிக்குடியில் போட்டு கூட்டாங்க. அந்த வழியாக வேட்டைக்கு ஆட வரவங்க நரிக்குறவர்கள் அந்த குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. எடுத்து வளர்த்த உடனே அவர்களுடைய தோட்டம் கொள்ளையில் காவு காப்பது, கரும்பு இல்லை கம்பு கேவரு இப்படி காவு காப்பதில் அங்கீர சாலை கட்டி அது மேலே இந்த வள்ளியை உட்கார வச்சு இந்த புரிய ஓட்டிலிருமா காவு காத்துட்டு ஆலோலம் ஆலோலம் பாடுவாங்க. ஆலோலம் 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 அதான் அதாவது 4 3 8 தாங்க எட்டுதாங்கன்னா பேச்சே இல்லை. பொய்னா பொய் தாங்க, போய் தான் அப்படின்னா பேச்சு இல்லைல்ல. அதை ஏன் நான் விளக்கிக்கிட்டேன். நோ போர் திருத்திருத்துக்கே வேணாம் வேணாம், நீ அப்படியே இரு. கதையை கேட்க மாட்டேன். அவர் சௌரியம், நான் கேட்கணும்னு சொல்ற அவசியம் இல்லை. அவர் சௌரியம். அதே பிரகாரம் குளத்தில் நரிக்குறவை கொண்டு போய் இந்த குழந்தைய வளர்க்குறாங்க. பன்னக சாலை கட்டி விட்டுறாங்க. அந்த வழியா முருகனுக்கு அந்த வள்ளிக்கும் எப்பொழுதும் முருகனை திருமணம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. எப்போ வருஷத்தை சொல்ல முடியும். முருகன் அந்த வழியா வராரு. ஆமாம் பார்க்கிறாரு. ஆமாம் சரி ஆமாம் குறுக்கு சால் ஓட்டாதுப்பா. கண்டினியூ பண்ணுங்க சாமி. அதான் ஆச்சா. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு கிழவனார் ரூம் எடுத்து ரொம்ப கிழவனார் ரூம் எடுத்து அந்த பெண்ணு வள்ளி என்ற பெண்ணுக்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுமாங்கிறார். அவெல்லாம் சொல்கிற அம்மா அந்த ஆற்றுல போகுது பெரியவரை தண்ணி குடி அள்ளி குடியேன்னாரு.